கிட்டத்தட்ட உங்களுடைய பயணம் வந்து மிக கடுமையான ஒரு பயணமா இருந்திருக்கும், மிக போராட்டமான பயணமா இருந்திருக்கும். ஆட்டோ ஓட்டி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நிறைய நிதியெல்லாம் திரட்ட வேண்டியது இருக்கும். நீங்களே பயிற்சியாளராகவும் செயல்பட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஊக்கத்தொகை பரிசு அப்படின்றது வந்து உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆமா சார். அது சொல்லுவாங்கல்ல, கடுமையா போராடினா மட்டும் வெற்றி கிடைக்கும்ட்டு. அது அந்த போராட்டம் ஜாஸ்தியா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு ஆசை அது எதனா சாதிக்கணும் அப்படின்ட்டு. பையனை சாதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். பையனை வந்து குடும்ப சூழ்நிலையில அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து குடும்பம் ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த தருணத்தில் வந்து அவன் வந்து லாக்டவுன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் கேம் விளையாடின்னு தான் இருந்தான். அவன் வந்து ஜூனியர் டைட்டில் வின்னரு, ப்ளஸ் வந்து யூத்தில் வந்து ஒரு 4 ஒரு 5 அந்த மெடல் கூட எடுத்திருக்கான். அது மாதிரி இருக்கும்போது அவனுக்கும் எதனா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ட்டு நான் ஆசைப்பட்டிருந்தேன். இந்த லாக்டவுனில் அப்போ அவனுக்கு அந்த ஜாப்புக்கோசம் நம்ம போடும்போது லாக்டவுனு யாருமே வேலைக்கு எடுக்கல. வேலையே இல்லாத போது அப்படி எப்படி வேலைக்கு எடுப்பாங்க? அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய சர்டிஃபிகேட், அதாவது இப்போ புதுசாக வேலை தரணும்னா கரண்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அவனுக்கு லாக்டவுன் போடும்போது அந்த 3 வருஷம் இருந்தது. இப்போ லாக்டவுன் முடிஞ்சிட்டு இப்போ போடும்போது அந்த எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அது 3 வருஷம்ன்றது. ஆனால் அவன் டைட்டில் வின்னர் தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னும்போது குடும்ப சூழ்நிலை தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அவனை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டான். சரி, நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்பா அப்படின்ட்டு. தங்கச்சி விளையாட்டோம், அது பார்த்துக்கலாம் நம்மன்ட்டு. அவன் சைட்லேருந்தும் கொஞ்சம் நம்மளுக்கு அவன் கம்மியான வருமானத்தில் தான் போனான். இந்தியன் ஆயில் கொஞ்சம் காஜிமா டைட்டில், அதாவது ஜூனியர் டைட்டில் வின் பண்ணோன்னே இந்தியன் ஆயிலேருந்து ஸ்பான்சர் கிடைச்சது. அந்த ஒரு சப்போர்ட் கொஞ்சம் போயிருந்தது. ஆட்டோ ஓட்டிட்டு நான் கஷ்டப்படுறதோட இவங்க கொஞ்சம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் சரி இது சிக்கல்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகணும். ஒரு மேட்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்டேட்லாம் நேஷ்னல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் டெல்லியிலலாம் வைப்பாங்க. அங்கே போயிட்டு வரதுக்கு குறைஞ்சதே உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ஃபேர்லாம் எவ்வளோ ஆகும்ட்டு. நார்மல் ட்ரெயினில் போனால் இப்போ வந்து நிறைய நம்ம காஜிமா வீட்டுன்னு போகும்போது அந்த நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கும். சீட் இருக்காது, அந்த பாத்ரூம் அவைலபிள் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஏசியில் போடுவோம். அது மாதிரி இட்டுன்னு போனால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா விளையாட முடியாதுல்ல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீயாக நம்ம இட்டுன்னு போனால் அவங்க விளையாடுறதுக்கு அந்த மைண்ட் செட் நல்லா இருக்கும்ட்டு அது மாதிரிலாம் நான் வந்து இட்டுன்னு போயிருக்கிறேன். அப்போல்லாம் நான் செய்வேன், காசு அதாவது ஃபைனான்ஸ் தான் இருக்குது. இப்போ எங்கன்னா கேட்டால் ஒரு 10,000 15,000 தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது வெளியேருந்து வாங்குவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொடுப்பாங்க. அது வந்து நான் மேனேஜ் பண்ணி போயிருந்தேன்.